எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பு, 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதா ஆவணி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று 7/8/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை சூலம், கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி நவமி திதி மதியம் 1 மணி 56 நிமிடம் வரை, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4 மணி 51 நிமிடம் வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம் காலை 11 மணி வரை, பின்பு துருவ நாம யோகம். கரணம் கரிசை கரணம் மதியம் 1 மணி 56 நிமிடம் வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மாலை 4 மணி 51 நிமிடம் வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். துளாராசிக்கு சந்திராஷ்டம். இன்று கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மற்றும் குரு பகவான். சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை சொல்லும் போது உங்களோட கையில் மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் ஆக வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் வாங்கணும், இடம் விற்கணும், வீடு கட்டணும், வீடு விற்கணும், நகை வாங்கணும், நல்ல வரன் அமையணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பள உயர்வு வேணும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி, வம்பு வழக்குலேருந்து வெளியில் வரணும், இது மாதிரி எதா இருந்தாலும் சரி, உங்களோட கோரிக்கை பாசிட்டிவாக நினச்சிட்டு மணிக்கட்டில் எழுதணும். ஓகேங்களா? எழுதும்போது பாசிட்டிவ். இப்போ ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப நாள் இருப்பாங்க. அதை எனக்கு உடல்நிலை குணமாகணும் எழுதக்கூடாது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி இறைவா, அவ்வளவுதான். எங்கள் பையனுக்கு திருமணம் நடக்குது, நன்றி இறைவா. சிம்பிளாக தான் சொல்லணும், ரொம்ப நீட்டி சொல்லக்கூடாது, சுருக்கமாக சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நிச்சயமாக நடந்துவிடும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7272. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 4141. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8888. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7474. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9393. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8080. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 0606. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1010. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 0404. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1414. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5151. மீனராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5454. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் வேணுமா, கீழே உள்ள எண்கள் தொடர்பு கொள்ளுங்க. கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குருக்காணிக்கு பெற்றுக்கொண்டு தான் எடுத்து தரப்படும். ஓகேங்களா?
நம்ம அடுத்தது ஆவணி மாத பலன்கள். கடக ராசிக்கு உங்களோட ராசியில குரு பகவானும் புதனும் வந்து பயணம் செய்யறாங்க. குரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருப்பாங்க. ராசிநாதனான சந்திரன் 4ஆம் இடத்துல பயணம் செய்யறாரு. சித்திரை நட்சத்திரத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உங்களோட அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் இந்த ஆவணி மாதத்துல. அதே மாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற குறிக்கோள் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கும். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து தொழிலில் ஆர்வம் வரும், தொழில் செஞ்சே ஆகணும் அப்படி எண்ணங்கள் வரும், கண்டிப்பாக அதுவும் செய்வீங்க. ஒரு சில பேர் டீனேஜ் வயசுல இருந்தால் காதலுங்கிறது அமைப்பு வந்து வரும். நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் வந்து தேடி வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து மேன்மை வெற்றி தரும். நீங்க செய்யக்கூடாத ஒரே விஷயம் இந்த ஒரு வருஷத்துக்கு கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, போட்டித் தேர்வு செய்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை தான் ஏற்படும். ஓகேங்களா? வருமானம், குடும்பம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே சூரியனும் கேதுவும் வந்து இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறனால குடும்பம் நல்ல நிலைமையில வந்து இருக்கும். குடும்பம் இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து உண்டு. பேர், புகழ், கௌரவம் எல்லாமே வந்து உண்டு. ஒரு சில பேர் வந்து குடும்பத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை, வேற இடத்துக்கு மாறலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் இப்போதான் உங்களோட அருமை பெருமை எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட மேனேஜராக இருக்கட்டும் அல்லது ஓனராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம். அதனால இந்த காலகட்டத்தில் வேலையில வந்து ஒரு மாற்றம் வந்து செய்ய வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தம்பி, தங்கச்சி, மாமனார குறிக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? அங்க வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தை வந்து செவ்வாய் சனியோட பார்வையில வந்து இருக்கு. 3ஆம் அதிபதி புதன் உங்க ராசியிலே இருக்கிறனால கூட பிறந்த தம்பி, தங்கச்சி உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மாமனாரும் உங்க மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோட பாசம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆசைகள், உங்க தம்பி, தங்கச்சியா இருக்கட்டும், மாமனாரோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலங்கள் அதிகம் உண்டு. அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும். இந்த காலகட்டத்தில் நல்லா தூங்குவாங்க. நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வாங்க. உங்க தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், கலை உணர்வு ஏற்படும். ஓகேங்களா? ஆன்மீக பயணங்கள் அதிகமாக உண்டு. இந்த ஆவணி மாதத்துல நடக்கும். ஒரு சில இடங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன நடக்கும். ஆனா நடக்காம இருக்காது. அடுத்தது 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. கடகராசிக்கு 4ஆம் இடம் தாய். சுக்கிரன் அவங்க வந்து நீசத்துல இருக்கிறாங்க. ஒரு 30 நாளா உங்களோட தாய்க்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு போகும். அதே மாதிரி தாய்க்கு வந்து இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். சந்திரன் அங்க இருக்கனால பயணங்கள் அதிகமாக உண்டு இந்த ஆவணி மாதத்துல. அதே மாதிரி உங்களோட தாய் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கலையே சரியா அப்படிங்கிற ஒரு கவலைகள் வரும். ஒரு சின்னதா ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் அவங்களுக்கு வந்து வரும். ஒரு சில பேர்த்துக்கு வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும் இந்த ஆவணி மாதத்துல. அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னா தவிர்க்கலாம். ஏன்னா வீடு வாகனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நீசத்துல இருக்கனால கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே. அடுத்தது குழந்தைக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில பிறந்தவங்களோட குழந்தை 5ஆம் இடம். அவர் வந்து செவ்வாய் 12ல வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்த குரு பார்க்குறாங்க. அப்போ குழந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது நிச்சயமாக இருக்கும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அதிகமாக கவலைப்படுவாங்க. அதுல கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து பிடிவாத குணத்தோட இருப்பாங்க. குரு பார்க்கறனால அடம் பண்ணாலும் கொஞ்சம் மாறிக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வை இருக்கு இந்த ஒரு வருஷம். கடகராசியில பிறந்த அனைவருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அதன் மூலம் கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயம் தான் ஏற்படும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸுங்கிற பேர்ல வந்து நீங்க வாரி வழங்குவீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்தாவே போதுமானது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கவனமா இருந்தா வெற்றி வாய்ப்புங்கிறது உண்டு. நம்ம நாளைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா வேலை, கணவன் மனைவி, திருமணம் இதை பத்தி நம்ம வந்து நாளைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.